கும்பராசி என்பர்களே வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களுக்கு இன்று வரை உங்களுக்கு பதில் கிடைக்காமல் இருக்கலாம். அவர்கள் ஏமாற்றி இருக்கலாம். முயற்சி செய்தும் சில விஷயங்கள் தாமதமாகி இருக்கலாம். சில நேரங்களில் தனிமையாகவும் உணர்ந்திருக்கலாம். இதற்கெல்லாம் பின்னால் இருக்கும் வாழ்க்கை பாடங்கள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். ஆகா பெரியவா போதனைகளின் அடிப்படையில் கும்பராசிக்காரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய 50 முக்கியமான வாழ்க்கை பாடங்களை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். இந்த 50 விஷயங்களில் சில உங்கள் வாழ்க்கையோடு நிச்சயம் தொடர்புடையதாக இருக்கும். சரி, இப்போது முதல் வாழ்க்கை பாடத்திலிருந்து ஆரம்பிப்போம். 1. எல்லோரும் உங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அடிக்கடி வரும் ஒரு கசப்பான உண்மை இது. நீங்கள் மனதில் நினைப்பதை வெளியில் சொல்லாமல் அமைதியாகவே பல விஷயங்களை தாங்கிக் கொள்வீர்கள். ஆனால் மற்றவர்கள் உங்களுடைய அமைதியை தவறாக புரிந்து கொள்ளலாம். நீங்கள் செய்த நல்ல விஷயங்களை கூட சிலர் சாதாரணமாக எடுத்துக் கொள்ளலாம். அதனால் எல்லோரும் உங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை விட முதலில் உங்களை நீங்களே புரிந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். 2. நம்பிக்கை வைப்பதில் கவனமாக இருக்க வேண்டும். கும்பராசிக்காரர்கள் ஒருவரை உண்மையாக நம்பிவிட்டால் அவர்களுக்காக நிறைய செய்யக்கூடியவர்கள். ஆனால் அதே நம்பிக்கை சில நேரங்களில் உங்களுக்கே வலியாக மாறலாம். இவர்கள் கொடுத்த அன்பையும் உதவியையும் மற்றவர்களும் அதே அளவில் திருப்பி கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்க வேண்டாம். வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் முக்கியமான பாடம் என்ன என்றால் நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் எல்லைகளை மறந்துவிடக் கூடாது. 3. செய்த உதவிக்கு நன்றி கிடைக்காமல் போகலாம். நீங்கள் ஒருவருக்கு கஷ்டமான நேரத்தில் உதவி இருக்கலாம். அவர்களுக்காக நேரம், பணம் அல்லது உங்களுடைய உழைப்பை கொடுத்திருக்கலாம். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வந்த பிறகு உங்களை மறந்துவிடும் சூழ்நிலையும் வரலாம். இதை நினைத்து மனம் உடைந்து போக வேண்டாம். நல்லது செய்வது உங்கள் குணம், அதற்கு நன்றி கிடைப்பது மற்றவர்களின் குணம். இரண்டையும் ஒன்றாக எதிர்பார்த்தால் ஏமாற்றம் மட்டுமே கிடைக்கும். 4. தனிமை வந்தால் அது எப்போதும் தண்டனை அல்ல. சில காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் நண்பர்கள் குறையலாம், உறவுகள் விலகலாம், நீங்கள் தனியாக இருப்பது போல உணரலாம். ஆனால் அந்த தனிமையான காலம் உங்களை அழிப்பதற்காக வந்தது என்று நினைக்க வேண்டாம். சில நேரங்களில் மனிதர்கள் விலகிய பிறகுதான் நம்முடைய உண்மையான எண்ணங்கள் என்ன, நமக்கு உண்மையில் என்ன வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். தனிமையை பயப்படாமல் அதை உங்களை அறிந்து கொள்ளும் காலமாக பயன்படுத்துங்கள். 5. எல்லா விஷயங்களும் உடனடியாக நடக்காது. கும்பராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில் ஒரு விஷயம் மிகவும் தாமதமாக கிடைப்பது போல தோன்றலாம். மற்றவர்கள் முன்னேறுவதை பார்த்து நான் மட்டும் ஏன் இன்னும் இங்கே இருக்கிறேன் என்று நினைக்கலாம். ஆனால் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையின் நேரம் வேறுபட்டது. தாமதம் என்றால் தோல்வி என்று அர்த்தமில்லை. சில விஷயங்கள் தாமதமாக கிடைத்தாலும் அது கிடைக்கும் நேரத்தில் அதன் மதிப்பு இன்னும் அதிகமாக இருக்கலாம். 6. கடந்த காலத்தை கிடித்துக் கொண்டிருக்க கூடாது. உங்களுக்கு நடந்த ஒரு சம்பவம் மனதில் ஆழமாக பதிந்திருக்கலாம். ஒருவரின் வார்த்தை, ஒரு தோல்வி, ஒரு திரிவு அல்லது ஒரு பழைய அவமானம் இன்னும் மனதில் இருக்கலாம். ஆனால் கடந்த காலத்தை மீண்டும் மீண்டும் இணைத்துக் கொண்டே இருந்தால் எதிர்காலத்திற்கான இடம் குறைந்துவிடும். நடந்ததை மாற்ற முடியாது. ஆனால் அந்த அனுபவத்திலிருந்து நீங்கள் எப்படி மாறப்போகிறீர்கள் என்பதை மட்டும் மாற்ற முடியும். 7. அனைவரையும் திருப்திப்படுத்த முடியாது. நீங்கள் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் உங்களை பற்றி குறை சொல்லக்கூடிய ஒருவர் இருப்பார். நீங்கள் ஒரு முடிவு எடுத்தால் ஒருவருக்கு பிடிக்காது, வேறு முடிவு எடுத்தால் இன்னொருவருக்கு பிடிக்காது. அதனால் எல்லோருடைய விருப்பத்திற்காக உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே இருக்காதீர்கள். உங்கள் மனசாட்சிக்கு சரியானது என்று நீங்கள் நம்பும் பாதையில் பொறுப்புடன் நடப்பது முக்கியம். 8. பணம் இருந்தால் மட்டும் வாழ்க்கை முழுமையாகிவிடாது. பணம் வாழ்க்கைக்கு தேவையானது. ஆனால் பணம் மட்டுமே வாழ்க்கையின் முழு அர்த்தமல்ல. பணம் சம்பாதிப்பதற்காக உறவுகள், மன அமைதி, உடல் நலம், குடும்ப நேரம் போன்றவற்றை முழுவதுமாக இழந்துவிட்டால் பின்னர் அந்த வெற்றியின் அர்த்தமே மாறிவிடும். வாழ்க்கையில் முன்னேற்றம் வேண்டும், அதே நேரத்தில் மன அமைதியையும் பாதுகாக்க வேண்டும். 9. சில மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலக வேண்டியவர்களாக இருக்கலாம். ஒருவர் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகும் போது அவரை எப்படி மீண்டும் கொண்டு வருவது என்று மட்டும் நினைக்க வேண்டாம். சில உறவுகள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றன, சில உறவுகள் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றன. அந்த பாடம் முடிந்த பிறகு அந்த மனிதர் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போகலாம்.
விலகிச் சென்றவர்களை பிடித்துக் கொள்வதை விட அவர்கள் விட்டு சென்ற பாடத்தை புரிந்து கொள்வது முக்கியம். 10. உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள். பல கும்பராசிக்காரர்கள் தங்களுடைய திறமையை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும் நேரங்கள் இருக்கலாம். அவர்களுக்கெல்லாம் கிடைக்கிறது, எனக்கு மட்டும் ஏன் இல்ல என்ற எண்ணம் வரலாம். ஆனால் மற்றவர்களின் வாழ்க்கையை வைத்து உங்கள் மதிப்பை தீர்மானிக்காதீர்கள். உங்கள் பயணம் வேறு, உங்கள் நேரம் வேறு, உங்கள் அனுபவங்கள் வேறு. இன்று நீங்கள் இருக்கும் நிலை நிரந்தரமானது அல்ல. தொடர்ந்து முயற்சி செய்து பொறுமையாக முன்னேறினால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நிச்சயம் உருவாகும். 11. கோபத்தில் எடுத்த முடிவுகளை தவிர்க்க வேண்டும். கும்ப ராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில் மனதில் சேர்ந்த விஷயங்கள் திடீரென்று கோபமாக வெளிப்படலாம். அந்த நேரத்தில் எடுத்த முடிவு பின்னர் வருத்தத்தை கொடுக்கலாம். அதனால் கோபம் வந்த நேரத்தில் உடனடியாக பதில் சொல்லாமல் கொஞ்சம் அமைதியாக இருப்பது நல்லது. சில நிமிட அமைதி பல வருட பிரச்சனையை தவிர்க்கும். 12. ரகசியங்களை எல்லோரிடமும் பகிராதீர்கள். நெருக்கமாக பழகுகிறார்கள் என்பதற்காக எல்லா விஷயங்களையும் அவர்களிடம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. உங்கள் குடும்ப பிரச்சனை, பண விஷயம், எதிர்கால திட்டம் போன்றவற்றை யாரிடம் பகிர வேண்டும் என்பதை கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். இன்று நண்பராக இருப்பவர் நாளை அதே விஷயத்தை உங்களுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடும். நம்பிக்கை இருக்கட்டும், ஆனால் தனிப்பட்ட எல்லையும் இருக்கட்டும். 13. மற்றவர்களின் வாழ்க்கையுடன் உங்களை ஒப்பிடாதீர்கள். ஒருவர் வீடு வாங்குகிறார், இன்னொருவர் கார் வாங்குகிறார், மற்றொருவர் பெரிய பணம் சம்பாதிக்கிறார் என்று பார்த்து உங்கள் வாழ்க்கையை குறைத்து மதிப்பிடாதீர்கள். அவர்களுடைய வெளிப்புற வாழ்க்கை மட்டுமே உங்களுக்கு தெரியும், அவர்களுடைய கஷ்டங்கள் தெரியாது. உங்கள் வாழ்க்கையின் வேகத்தை மற்றவர்களின் வேகத்துடன் ஒப்பிடுவது தேவையற்ற மன அழுத்தத்தை உருவாக்கும். 14. ஒரு தோல்வி உங்கள் முழு வாழ்க்கையையும் தீர்மானிக்காது. ஒரு வேலை போயிருக்கலாம், ஒரு தொழில் தோல்வி அடைந்திருக்கலாம், ஒரு உறவு முடிந்திருக்கலாம், அல்லது நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்பு கிடைக்காமல் போயிருக்கலாம். அந்த ஒரு சம்பவத்தை வைத்து என் வாழ்க்கையை இப்படித்தான் என்று முடிவு செய்து விடாதீர்கள். தோல்வி என்பது ஒரு முடிவு அல்ல, அது அடுத்த முயற்சிக்கு தேவையான அனுபவமாக இருக்கலாம். 15. அதிகமாக யோசிப்பதை குறைக்க வேண்டும். ஒரு சிறிய பிரச்சனை நடந்தாலும் அதை மீண்டும் மீண்டும் நினைத்து மனதில் பெரியதாக மாற்றிக்கொள்ளும் நிலை வரலாம். அவர் ஏன் அப்படி சொன்னார், அப்படி செய்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று தொடர்ந்து யோசிப்பது மன அமைதியை பாதிக்கும். எல்லா கேள்விகளுக்கும் உடனடியாக பதில் கிடைக்காது. சில விஷயங்களை காலத்திடம் விட்டு விடுவதும் ஒரு அறிவு. 16. உங்களுடைய மதிப்பை மற்றவர்களின் அங்கீகாரத்தால் தீர்மானிக்காதீர்கள். யாராவது உங்களை பாராட்டினால் மட்டும் நீங்கள் திறமையானவர் அல்ல. யாராவது குறை சொன்னால் மட்டும் நீங்கள் தகுதியற்றவரும் அல்ல. மற்றவர்களின் கருத்துகள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் உங்கள் உண்மையான திறமை, உழைப்பு, நல்ல குணம் ஆகியவை உங்களுக்குள் இருக்கின்றன. உங்களை பற்றிய நம்பிக்கையை முதலில் நீங்களே உருவாக்க வேண்டும். 17. குடும்பத்தில் கூட எல்லாவற்றையும் எதிர்பார்க்காதீர்கள். நம்முடைய குடும்பத்தினர் நம்மை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பது இயல்புதான். ஆனால் சில நேரங்களில் அவர்களுடைய எண்ணங்களும் நம்முடைய எண்ணங்களும் ஏற்படலாம். கருத்து வேறுபாடு வந்தவுடன் உறவை முறித்து விட வேண்டியதில்லை. அமைதியாக பேசுவது, ஒருவருடைய நிலையை ஒருவர் புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். 18. வாய்ப்பு வந்தால் பயத்தால் பின்வாங்காதீர்கள். சில நேரங்களில் புதிய வேலை, புதிய தொழில், புதிய இடம் அல்லது புதிய முயற்சி என்று வாய்ப்பு வரும்போது இது சரியாக நடக்குமா என்ற பயம் வரலாம். பயம் இருப்பது தவறு இல்லை. ஆனால் அந்த பயத்தினால் ஒவ்வொரு வாய்ப்பையும் விட்டுவிட்டால் பின்னர் வருத்தம் ஏற்படலாம். சரியாக யோசித்து தேவையான தகவல்களை தெரிந்து கொண்டு தைரியமாக ஒரு முயற்சி செய்ய வேண்டும். 19. எல்லா பிரச்சனைகளையும் நீங்களே சுமக்க வேண்டியதில்லை. கும்பராசிக்காரர்கள் சில நேரங்களில் தங்களுடைய பிரச்சனைகளை வெளியில் சொல்லாமல் தனியாக சமாளிக்க முயற்சி செய்யலாம். ஆனால் நம்பகமான ஒருவரிடம் மனதை திறந்து பேசுவது பலவீனம் அல்ல. தேவையான நேரத்தில் உதவி கேட்பதும் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான அறிவு. எல்லாவற்றையும் தனியாக சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. 20. மன அமைதியை பணத்திற்காக முழுமையாக தியாகம் செய்யாதீர்கள். பணம் சம்பாதிக்க வேண்டும், வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதில் தவறு இல்லை. ஆனால் அதற்காக தினமும் மன அழுத்தம், தூக்கமின்மை, உறவுகளில் பிரச்சனை என்று வாழ்க்கையை சுமையாக மாறிவிட்டால் ஒரு முறை நின்று யோசிக்க வேண்டும்.
வாழ்க்கையில் பணத்துக்கும் இடம் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் மனவெதிக்கும் ஒரு பெரிய இடம் இருக்க வேண்டும். 21 எல்லோருக்கும் உங்கள் நல்ல மனதை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. கும்ப ராசிக்காரர்கள் நல்ல மனதுடன் உதவி செய்யும் போது அதற்கான உண்மையான காரணத்தை எல்லோரிடமும் விளக்கிக் கொண்டே இருக்க வேண்டியதில்லை. சிலர் உங்கள் நல்ல செயல்களையும் தவறாக புரிந்து கொள்ளலாம். இவர்கள் யார் என்பதை காலம் ஒரு நாள் அவர்களுக்கு புரிய வைக்கும். அவரால் ஒவ்வொரு விஷயத்திற்கும் விளக்கம் கொடுத்து உங்கள் மன அமைதியை இழக்காதீர்கள். 22 உங்களை மதிக்காத இடத்தில் அதிகமாக தங்காதீர்கள். ஒரு இடத்தில் தொடர்ந்து உங்கள் முயற்சி, உழைப்பு, அன்பு எதுவுமே மதிக்கப்படவில்லை என்றால் அந்த இடத்தை பற்றி ஒரு முறை சிந்திக்க வேண்டும். ஒருவரிடமும் அங்கீகாரம் பெற முயற்சி செய்வதை விட உங்களை மதிக்கும் மனிதர்களை அடையாளம் காண்பது முக்கியம். உங்கள் மதிப்பு குறைவாக இருப்பதால் அல்ல, நீங்கள் இருக்கும் இடம் உங்களுடைய மதிப்பை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். 23 பண விஷயத்தில் உணர்ச்சியை விட புத்தியை பயன்படுத்துங்கள். உறவினர் அல்லது நெருக்கமானவர் என்று மட்டும் பார்த்து பண விஷயங்களில் அவசர முடிவு எடுக்கக்கூடாது. கொடுப்பது, முதலீடு செய்வது, கூட்டு தொழில் செய்வது போன்ற விஷயங்களில் தெளிவான புரிதல் அவசியம். அன்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், பண விஷயத்தில் கணக்கு தெளிவாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் பின்னர் உறவும் பாதிக்கப்படலாம், பணமும் பாதிக்கப்படலாம். 24 கடந்த காலத்தில் செய்த தவறுக்காக உங்களை நீங்களே தண்டிக்காதீர்கள். கடந்த காலத்தில் நீங்கள் எடுத்த ஒரு தவறான முடிவு இன்னும் மனதில் இருக்கலாம். அப்போது மட்டும் நான் வேறு மாதிரி செய்திருந்தால் என்று நினைத்துக் கொண்டே இருந்தால் இன்றைய வாழ்க்கையை இழந்து விடுவீர்கள். தவறு நடந்திருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் அதே தவறுக்காக தினமும் உங்களை நீங்களே குறை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். 25 பொறுமை இல்லாமல் பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்காதீர்கள். ஒரு நல்ல மாற்றம் வாழ்க்கையில் உருவாக நேரம் தேவைப்படலாம். இன்று முயற்சி செய்து நாளையே பெரிய பலன் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தால் ஏமாற்றம் வரலாம். இதை போட்டவுடன் மரமாகி விடாது. அதுபோல உங்களுடைய உழைப்புக்கும் ஒரு வளர்ச்சி காலம் இருக்கும். தொடர்ந்து முயற்சி செய்வதுதான் முக்கியம். 26 தேவையில்லாத வாதங்களில் ஈடுபடாதீர்கள். சில மனிதர்கள் உண்மையை தெரிந்து கொள்ள பேச மாட்டார்கள். தாங்கள் சொல்வதுதான் சரி என்று நிரூபிக்க மட்டுமே பேசுவார்கள். அப்படிப்பட்ட இடங்களில் எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் பயனில்லாமல் போகலாம். எல்லா வாதங்களிலும் வெற்றி பெற வேண்டிய அவசியமில்லை. சில நேரங்களில் அமைதியாக விலகிச் செல்வதே பெரிய வெற்றி. 27 உங்கள் எதிர்கால திட்டங்களை எல்லோரிடமும் சொல்லாதீர்கள். ஒரு புதிய முயற்சி, தொழில், வேலை மாற்றம் அல்லது பெரிய வாழ்க்கை முடிவு எதுவாக இருந்தாலும் அது முழுமையாக நடக்கும் முன்பே எல்லோரிடமும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். சிலர் ஊக்கப்படுத்துவார்கள், சிலர் தேவையில்லாமல் பயமுறுத்துவார்கள், சிலர் உங்கள் திட்டத்தை பார்த்து பொறாமைப்படவும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் திட்டத்தை அமைதியாக செயல்படுத்தி முடிவு கிடைத்த பிறகு பேசுவது பல நேரங்களில் நல்லது. 28 சில நேரங்களில் இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நல்லது. ஆனால் ஒவ்வொரு விஷயத்திற்கும் சரி என்று சொல்லிக் கொண்டே இருந்தால் இறுதியில் உங்கள் நேரமும் சக்தியும் உங்களுக்கே இல்லாமல் போய்விடும். உங்களுக்கு முடியாத விஷயங்களில் மரியாதையாக இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். அது சுயநலம் அல்ல, உங்கள் வாழ்க்கைக்கும் நேரத்திற்கும் நீங்கள் கொடுக்கும் மதிப்பு. 29 உங்களுடைய வாழ்க்கையை தாமதமாக்கும் மனிதர்களை கவனியுங்கள். சில மனிதர்கள் நேரடியாக தீங்கு செய்ய மாட்டார்கள், ஆனால் அவர்களுடன் பழகிக் கொண்டே இருப்பதால் உங்கள் நேரம், கவனம், பணம் அல்லது மன அமைதி மெதுவாக குறைந்து கொண்டிருக்கலாம். யார் உங்களை முன்னேற்றுகிறார்கள், யார் உங்களை பின்னுக்கு இழுக்கிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டும். உறவு இருக்கிறது என்பதற்காக உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. 30 வாழ்க்கையில் வரும் மாற்றங்களை பயப்படாமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில எதிர்பாராத மாற்றங்கள் வரலாம். ஒரு வேலை முடிவடையலாம், ஒரு உறவு மாறலாம், ஒரு இடத்தை விட்டு செல்ல வேண்டிய சூழ்நிலை வரலாம், அல்லது புதிய வாய்ப்பு திடீரென கிடைக்கலாம். ஆரம்பத்தில் அது பயனாக தோன்றினாலும் ஒவ்வொரு மாற்றமும் கெட்டது என்று அர்த்தமில்லை. சில மாற்றங்கள் பழைய வாழ்க்கையை முடித்து புதிய பாதையை திறப்பதற்காகவே வரலாம். 31 எல்லா உறவுகளையும் காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் இல்லை. ஒரு உறவு தொடர்ந்து உங்களுக்கு மனவேதனையை மட்டுமே கொடுத்து கொண்டிருந்தால் அதை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று உங்களை நீங்களே கட்டாயப்படுத்த வேண்டாம். சில உறவுகள் வாழ்க்கையில் நீண்ட காலம் இருப்பதற்காக வரும். சில உறவுகள் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க மட்டுமே வரும்.
உறவை விட உங்கள் மன அமைதியும் முக்கியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 2 உங்களை பற்றி தவறாக பேசுபவர்களை பற்றி அதிகமாக கவலைப்படாதீர்கள். நீங்கள் நல்லது செய்தாலும் சிலர் புரை சொல்லலாம். நீங்கள் அமைதியாக இருந்தாலும் சிலர் வேறு விதமாக பேசலாம். எல்லோருடைய வாயையும் மூடுவது நம்மால் முடியாது. அதனால் யார் என்ன பேசுகிறார்கள் என்பதை விட நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதில் கவனம் செலுத்துங்கள். காலம் உண்மையை வெளிப்படுத்தும். 33 வாழ்க்கையில் சில விஷயங்களுக்கு பதில் கிடைக்காமல் போகலாம். அவர் ஏன் என்னை விட்டு சென்றார்? அந்த வாய்ப்பு ஏன் எனக்கு கிடைக்கவில்லை? நான் செய்த தவறுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய விளைவு என்று சில கேள்விகளுக்கு உடனடி பதில் கிடைக்காமல் இருக்கலாம். ஒவ்வொரு கேள்விக்கும் உடனடியாக பதில் தேடிக்கொண்டிருந்தால் மன அமைதி போய்விடும். சில விஷயங்களுக்கு பதில் காலத்தோடு கிடைக்கும். சில விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். 34 உங்கள் நேரத்தை மதிக்காதவர்களுக்காக நேரத்தை வீணாக்காதீர்கள். நேரம் என்பது வாழ்க்கையில் திரும்ப கிடைக்காத ஒன்று. உங்களை தேவைப்படும் போது மட்டும் நினைத்து மற்ற நேரங்களில் உங்களை மதிக்காதவர்களுக்காக உங்கள் நேரத்தையும் சக்தியையும் தொடர்ந்து செலவிட வேண்டாம். உங்கள் குடும்பம், வேலை, எதிர்காலம் மற்றும் உங்களுடைய வளர்ச்சிக்கு நேரம் கொடுங்கள். 35 ஒருவரின் இனிமையான வார்த்தைகளை மட்டும் வைத்து அவரை மதிப்பிடாதீர்கள். சிலர் பேசுவதில் மிகவும் அன்பாக இருப்பார்கள், ஆனால் அவர்களுடைய செயல்கள் அந்த வார்த்தைகளுக்கு எதிராக இருக்கலாம். அதனால் ஒருவர் என்ன சொல்கிறார் என்பதை மட்டும் பார்க்காமல் அவர் தொடர்ந்து என்ன செய்கிறார் என்பதையும் கவனியுங்கள். வார்த்தைகளை விட செயல்கள் தான் ஒருவருடைய உண்மையான குணத்தை வெளிப்படுத்தும். 36 உங்களுடைய பலவீனங்களை சரியான மனிதர்களிடம் மட்டுமே பகிருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பயம், கவலை, குடும்ப பிரச்சனை அல்லது மனதில் இருக்கும் கஷ்டங்களை எல்லோரிடமும் பகிர வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் நம்பக்கூடிய ஒருவரிடம் மட்டும் பேசுவது நல்லது. தவறான மனிதரிடம் உங்கள் பலவீனத்தை வெளிப்படுத்தினால் பின்னர் அதுவே உங்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படலாம். 37 எதிர்பார்ப்பு அதிகமானால் ஏமாற்றமும் அதிகமாகும். நாம் ஒருவரிடம் அதிகமாக எதிர்பார்க்கும் போது அவர் நம்முடைய எதிர்பார்ப்பிற்கு ஏற்றபடி நடக்காத நேரத்தில் அதிகமான வலி ஏற்படும். அதனால் அன்பு கொடுங்கள், உதவி செய்யுங்கள், ஆனால் எல்லாவற்றிற்கும் பதில் எதிர்பார்க்காதீர்கள். நீங்கள் செய்த நல்ல செயல் உங்களுடைய குணத்தை காட்டுகிறது. மற்றவர் எப்படி பதில் கொடுக்கிறார் என்பது அவருடைய குணத்தை காட்டுகிறது. 38 வாழ்க்கையில் கிடைக்கும் வாய்ப்புகளை அலட்சியப்படுத்தாதீர்கள். சில நேரங்களில் சிறிய வாய்ப்பாக தெரியும் ஒரு விஷயம் பெரிய மாற்றத்திற்கு காரணமாக இருக்கலாம். இது பெரிய விஷயமில்லை என்று ஆரம்பத்திலேயே நிராகரிக்க வேண்டாம். சரியாக ஆராய்ந்து அந்த வாய்ப்பு உங்களுக்கு பொருத்தமானதா என்பதை பார்த்து முடிவு செய்யுங்கள். வாழ்க்கையில் சில கதவுகள் ஒரு முறை மட்டுமே திறக்கலாம். 39 அமைதியாக இருப்பது பலவீனம் அல்ல. நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திற்கும் பதில் சொல்லாமல் அமைதியாக இருப்பதை சிலர் பலவீனம் என்று நினைக்கலாம். அதனால் உண்மையில் எப்போது பேச வேண்டும், எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வது ஒரு பெரிய அறிவு. தேவையில்லாத பிரச்சனையில் சிக்காமல் இலகிச் செல்வதும் ஒரு வெற்றிதான். அடுத்தது, உங்கள் வாழ்க்கையின் பொறுப்பை நீங்களே ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களுக்கும் மற்றவர்களையே காரணம் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் மாற்றம் வராது. சில விஷயங்கள் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் நடந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் எதை மாற்ற வேண்டும், எங்கு முன்னேற வேண்டும், எந்த முடிவை எடுக்க வேண்டும் என்பதில் நமக்கே பொறுப்பு இருக்கிறது. கடந்த காலத்தை மாற்ற முடியாது, ஆனால் அடுத்த அத்தியாயத்தை நானே எழுத முடியும். 41 உங்களை மாற்றிக்கொள்ள பயப்படாதீர்கள். வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நீங்கள் முன்பு இருந்த மனிதராகவே தொடர்ந்து இருக்க முடியாது. சில அனுபவங்கள் உங்களை மாற்றும். சில தோல்விகள் உங்களுக்கு புதிய புரிதலை கொடுக்கும். இந்த மாற்றத்தை பயப்படாமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் மாறுவது உங்கள் பழைய வாழ்க்கையை மறுப்பது அல்ல, உங்கள் அனுபவங்களிலிருந்து வளர்ந்து வருகிறீர்கள் என்பதுதான். 42 எல்லா பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு கிடைக்காது. சில பிரச்சனைகள் ஒரு நாளில் தீராது. சில விஷயங்களுக்கு காலமும் பொறுமையும் தேவைப்படும். உடனடியாக தீர்வு கிடைக்கவில்லை என்பதற்காக மனம் உடைந்து விடாதீர்கள். பிரச்சனையை ஒன்றாக பார்த்து பயப்படாமல் அதை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து சமாளிக்க முயற்சி செய்யுங்கள். காலம் செல்ல செல்ல சில விஷயங்கள் தானாகவே தெளிவாகும். 43 உங்களுடைய மன அமைதியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பணம், வேலை, உறவு, குடும்பம் என்று வாழ்க்கையில் எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் மன அமைதி இல்லாமல் இருந்தால் எதுவுமே முழுமையான சந்தோஷத்தை தராது. தினமும் கொஞ்ச நேரமாவது உங்களுக்காக ஒதுக்குங்கள்.
தேவையில்லாத வாதங்கள், தேவையில்லாத கவலைகள் மற்றும் உங்களை தொடர்ந்து பாதிக்கும் விஷயங்களில் இருந்து கொஞ்சம் விலகி இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். 44. மற்றவர்களின் அவசரத்தை உங்கள் வாழ்க்கையின் அவசரமாக மாற்றாதீர்கள். யாராவது அவசரமாக ஒரு முடிவு எடுக்க சொன்னால் உடனே அதை பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை. உங்கள் வாழ்க்கையை பாதிக்கும் முடிவுகளுக்கு நீங்கள் சிந்திக்க வேண்டிய நேரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்கள் அவசரப்படுகிறார்கள் என்பதற்காக நீங்கள் தவறான முடிவு எடுக்கக்கூடாது. அழுத்தியாக யோசித்து எடுத்த முடிவு பல நேரங்களில் நல்ல முடிவாக இருக்கும். 45. சிறிய முன்னேற்றத்தையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒரே நாளில் பெரிய மாற்றம் வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பாதீர்கள். ஏற்ற முடியாத ஒரு விஷயத்தை இன்று கொஞ்சம் முன்னேற்றி இருந்தாலும் அது ஒரு வெற்றிதான். சிறிய சேமிப்பு, சிறிய முயற்சி, ஒரு நல்ல பழக்கம், ஒரு புதிய திறமை என்று ஒவ்வொரு சிறிய முன்னேற்றமும் எதிர்காலத்தில் பெரிய மாற்றமாக மாறலாம். உங்கள் முன்னேற்றத்தை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள். 46. உங்களை காயப்படுத்தியவர்களுக்காக உங்கள் எதிர்காலத்தை அழிக்காதீர்கள். கடந்த காலத்தில் யாராவது உங்களை ஏமாற்றி இருக்கலாம் அல்லது காயப்படுத்தி இருக்கலாம். அந்த சம்பவத்தை மறக்க முடியாமல் தொடர்ந்து கோபத்துடன் வாழ்ந்தால் பாதிக்கப்படுவது அவர்களல்ல, நீங்கள் தான். நடந்ததை மறப்பது அவசியமில்லை. ஆனால் அந்த அனுபவம் உங்கள் எதிர்காலத்தை கட்டுப்படுத்த விடக்கூடாது. உங்கள் வாழ்க்கை அதைவிட பெரியது. 47. உங்களுடைய கனவுகளை சிறியதாக மாற்றாதீர்கள். சிலர் உங்கள் கனவை கேட்டு சிரிக்கலாம், சிலர் இது உன்னால் முடியாது என்று சொல்லலாம். ஆனால் மற்றவர்களின் சந்தேகத்தை வைத்து உங்கள் திறமையை முடிவு செய்யாதீர்கள். உங்கள் இலக்கு உண்மையில் உங்களுக்கு முக்கியமானதாக இருந்தால் அதற்கான வழியை கற்றுக்கொண்டு பொறுமையாக முயற்சி செய்யுங்கள். வெற்றி உடனடியாக வராவிட்டாலும் முயற்சி வீணாகாது. 48. நல்ல நேரம் வந்தால் பழைய கஷ்டங்களை மறந்து விடாதீர்கள். வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வந்த பிறகு உங்களுக்கு உதவியவர்களையும் நீங்கள் கடந்து வந்த கஷ்டங்களையும் மறந்து விடாதீர்கள். கஷ்டமான காலம் நமக்கு கணத்தின் மதிப்பையும் மனிதர்களின் மதிப்பையும் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தையும் கற்றுக் கொடுக்கும். நல்ல காலம் வந்தாலும் பணிவு மட்டும் எப்போதும் உங்களுடன் இருக்கட்டும். 49. உங்களை நீங்களே மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். கடந்த காலத்தில் செய்த தவறுகளை நினைத்து உங்களை நீங்களே தொடர்ந்து குற்றவாளியாக நினைக்க வேண்டாம். அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிந்த அறிவின் அடிப்படையில் நீங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். இப்போது உங்களுக்கு அதிக அனுபவம் இருக்கிறது. அதனால் பழைய தவறிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு அதே தவறை மீண்டும் செய்யாமல் முன்னேறுங்கள். உங்களை மன்னிப்பதும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான ஒரு முக்கியமான படி. 50. இறுதியில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் வாழ வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் பலர் ஆலோசனை சொல்வார்கள், சிலர் பாராட்டுவார்கள், சிலர் விமர்சிப்பார்கள். அதனால் உங்கள் வாழ்க்கையின் முடிவுகளை நீங்கள் தான் எதிர்கொள்ள வேண்டும். அதனால் மற்றவர்களை மகிழ்விப்பதற்காக மட்டும் வாழ்க்கையை வாழாமல் நல்லதை புரிந்து கொண்டு பொறுப்புடன் மனசாட்சியுடன் உங்கள் பாதையை தேர்ந்தெடுங்கள். கும்ப ராசிக்காரர்களே, 50 வாழ்க்கை பாடங்களில் சில உங்களுடைய கடந்த காலத்தை நினைவுபடுத்தி இருக்கலாம். சில விஷயங்கள் தற்போது உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கலாம். சில விஷயங்கள் எதிர்காலத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கலாம். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருவது தோல்வி அல்ல. அந்த கஷ்டங்களிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் முக்கியம். உங்களை நம்புங்கள், பொறுமையாக இருங்கள், நல்ல பாதையில் தொடர்ந்து நடந்து செல்லுங்கள். கும்பராசி என்பவர்களே, இன்றைக்கு நாம் பார்த்த இந்த 50 வாழ்க்கை பாடங்களில் உங்களுடைய வாழ்க்கையோடு தொடர்புடைய ஒரு விஷயமாவது நிச்சயம் இருந்திருக்கும். வாழ்க்கையில் சில மனிதர்கள் நம்மை விட்டு விலகலாம், சில வாய்ப்புகள் நம்மை விட்டு தவறி போகலாம், சில விஷயங்கள் நாம் எதிர்பார்த்தபடி நடக்காமல் போகலாம். ஆனால் அதற்காக வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு கஷ்டத்திற்கு பின்னாலும் ஒரு அனுபவம் இருக்கிறது. ஒவ்வொரு தாமதத்திற்கு பின்னாலும் ஒரு பாடம் இருக்கிறது. ஒவ்வொரு மாற்றத்திற்கு பின்னாலும் ஒரு புதிய பாதை இருக்கிறது. கடந்த காலத்தில் நடந்ததை மாற்ற முடியாது. ஆனால் இனிமேல் உங்கள் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்ய முடியும். அதனால் யாரையும் வெறுக்காமல், யாரிடமும் தேவையில்லாமல் எதிர்பார்க்காமல் உங்களுடைய மன அமைதியை பாதுகாத்துக் கொண்டு நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். உங்களுக்கு பிடித்த இந்த பதிவு என்றால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்கள். கும்ப ராசியில் பிறந்த உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் மற்றும் ராசி தொடர்பான பயனுள்ள பதிவுகளுக்காக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள பதிவில் சந்திப்போம். ஓம் நமசிவாய. நன்றி.